ஒரு ரிலேஷன்ஷிப்ல சீட் பண்ணப்படுறது வார்த்தையால டிஸ்கிரைப் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அது அந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டும் எஃபெக்ட் பண்றது இல்ல, அது வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ல பில்ட் பண்ண ட்ரஸ்ட், சேர்ந்து கிரியேட் பண்ண மெமரிஸ், அதையும் தாண்டி நம்மோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் பர்செப்ஷன் இதையெல்லாம் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சீட்டிங். ஆனா இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு தெரிஞ்சும் ஏன் ஒரு நபர் அவங்களோட பார்ட்னரை சீட் பண்றாங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு? இன்னைக்கு இந்த வீடியோல சீட்டிங்கான சில காமன் ரீசன்ஸ் பத்தி தான் நம்ம பேச போறோம். உண்மையில சீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். பொதுவா நம்ம இதை எப்படி டிஃபைன் பண்றோம்னா, ஒரு மொனோகமஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ரெண்டு பார்ட்னர்ஸ்ல ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட எதையுமே கம்யூனிகேட் பண்ணாம, அவங்களுக்கு தெரியாம வேற ஒருத்தர் கூட ரொமான்டிக்காவோ இல்ல பிசிக்கல் இன்டிமெசிக்காகவோ கனெக்ட் ஆகுறது தான். இந்த சிச்சுவேஷன்ல ஒரு பார்ட்னருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா அவங்க அதை தெரிஞ்சுக்கும் போது பயங்கரமா ஹர்ட் ஆவாங்க. அவங்களோட ட்ரஸ்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடும். ஆனா அடுத்த சைட்ல இருக்கிற நபர் தன்னோட பார்ட்னர் கிட்ட எதையும் சொல்லல, தான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் ரொம்ப ஆக்டிவா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வெளியில போய் வேற ஒருத்தரை தேடி போறது. ஆனா இப்போ ஒரு பாலியாமரஸ் இல்லனா ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கப்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போதே பேசியிருப்பாங்க, நான் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஆள் கிடையாது, எனக்கு வேற ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கலாம், வேற பார்ட்னர்ஸ் கூட பிசிக்கல் ஒரு இமோஷனலா இன்டிமேட் ஆகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்க வேற பர்சன் கூட இன்டிமேட் ஆயிட்டோம்னா அது சீட்டிங் கிடையாது. ஏன்னா அங்க எல்லாமே ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணப்பட்டிருக்கு, அக்செப்டன்ஸ் இருக்கு. அங்க பார்ட்னர் ஹர்ட் ஆக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன கேஸ்ல கம்யூனிகேஷன் கிடையாது, அக்செப்டன்ஸ் கிடையாது, டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஃபுல்லா போய் சொல்லி பார்ட்னரோட நம்பிக்கையை உடைக்கிறாங்க. அதனாலதான் இது சீட்டிங்னு சொல்றாங்க. Why people cheat, அதுக்கான சில முக்கியமான ரீசன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ரீசன் 1, இமோஷனல் டிஸ்கனெக்ஷன். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அந்த இமோஷனல் கனெக்ஷன் மற்றும் சப்போர்ட் தான். ஆனா போக போக அது குறைய ஆரம்பிக்கும் போது ஒரு பார்ட்னருக்கு நம்ம பேசுறத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வேல்யூவே இல்லைன்னு தோண ஆரம்பிக்கும். என்னோட பார்ட்னர் எனக்கு இமோஷனலி அவைலபிளா இல்லைன்னு ஃபீல் பண்றப்போ அந்த இமோஷனல் சப்போர்ட்டுக்காகவும் தான் மதிக்கப்படணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்காகவும் அவங்க வெளியில வேற ஒருத்தர் தேடி போக சான்ஸ் இருக்கு. ரீசன் 2, நீட் ஃபார் வேலிடேஷன். ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறப்போ பயங்கரமான டிசைர்ஸ் இருக்கும், நம்ம ரொம்ப வேல்யூடா ஃபீல் பண்ணுவோம். ஆனா சில ரிலேஷன்ஷிப்ல நாளாக அது அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு விஷயம் லேக் ஆகும்போது புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போனா அந்த பழைய ஃபீலிங், அந்த பழைய டிசைர் திரும்ப கிடைக்குமே அப்படின்ற ஒரு வேலிடேஷனுக்காக வெளில போக ஆரம்பிப்பாங்க. ரீசன் 3, நாட் அட்ரஸிங் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ். நிறைய ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் வரும்போது அது அப்போதே பேச மாட்டாங்க, அப்புறம் பேசிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு அட்ரஸ் பண்ணாமலே விட்டுடுவாங்க. அப்படி அந்த டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ் அவாய்ட் பண்றப்போ அந்த பிரச்சனை சரியாகாம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். அந்த கேப்ல வர ஒரு தனிமையை போக்க அந்த பழைய கனெக்டட் ஃபீலிங்காக அவங்க வெளியில பார்ட்னர்ஸை தேடலாம். ரீசன் 4, வீக் பவுண்டரிஸ். நிறைய பார்ட்னர்ஸ் நம்ம பார்ட்னரை ஏமாத்தணும், சீட் பண்ணணும்னு பிளான் பண்ணி எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப்குள்ள போக மாட்டாங்க. சில சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு இருக்கிற வீக் பவுண்டரிஸ் தான் காரணம். பவுண்டரி கீப் அப் பண்ண முடியாம விஷயங்கள் கைமீறி போகும்போது அது சீட்டிங்ல போய் முடியும். ரீசன் 5, பர்சனல் அண்ட் பாஸ்ட் பேட்டர்ன்ஸ். ஒரு ரிலேஷன்ஷிப்ல சீட்டிங் நடக்கும்போது நம்ம எப்பவும் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ப்ராப்ளம், அதான் எப்படி நடந்திருக்குன்னு நினைப்போம். ஆனா அதை தாண்டி அந்த தனிப்பட்ட நபரோட பர்சனல் பேட்டர்ன்ஸும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். சில பேர் ரொம்ப இம்பல்சிவா இருப்பாங்க, யோசிக்காம உடனே முடிவெடுத்து காரியத்துல இறங்கிடுவாங்க. இல்லனா அவங்களுக்கு எப்பவும் ஒரு அட்டென்ஷன் தேவைப்பட்டுட்டே இருக்கும். புதுசா வர ஹைஸ் அண்ட் நாவல்ட்டியை ஆசைப்படுவாங்க. இதை விட முக்கியம் அவங்களோட பாஸ்ட் பேட்டர்ன்ஸ். அவங்க தங்களோட ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்லயும் இதே மாதிரி பிஹேவியரை காட்டியிருந்தா அவங்க ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப்லயும் அதை ரிப்பீட் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். ரீசன் 6, லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் இன்வாலிடேஷன். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். நிறைய பேர் தங்களோட பார்ட்னர் மேல இருக்கிற தப்புனால சீட் பண்றதில்ல, அவங்களுக்குள்ளேயே இருக்கிற இன்செக்யூரிட்டி மற்றும் லோ செல்ஃப் எஸ்டீம் தான் இதுக்கு காரணம். நம்ம பார்க்கறதுக்கு அழகா இல்லையோ, நமக்கு வயசாயிடுச்சோ, நம்ம பார்ட்னருக்கு நம்மள பிடிக்கலையோன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கும். அந்த டைம்ல ஒரு புது நபரை அவங்கள விரும்புறாங்க, அவங்கள ஆசைப்படுறாங்கன்னு தெரிய வரும்போது அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டி தற்காலிகமா மறையுது. வெளியில இருந்து கிடைக்கிற அந்த வேலிடேஷனுக்காகவே இவங்க சீட் பண்றாங்க. இப்போ நான் சொன்ன இந்த காரணங்கள் எதுவுமே சீட்டிங் பண்ற ஆக்ஷனை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக கிடையாது. ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்னால தான் சீட்டிங் வருதுன்ற அவேர்னஸை கிரியேட் பண்ண மட்டும்தான். பொதுவா சீட்டட் ஆகப்படுற விக்டிம்ஸ்
எப்பவுமே தங்களோட சொந்த எபிலிட்டியையும் தங்களோட வேர்த்தையும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரீசன்ஸை புரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு ஏன் இது நடந்துச்சுன்ற கேள்விக்கு ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ மிக முக்கியமான கேள்வி, சீட்டிங்க்கு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரிகவர் பண்ண முடியுமா? இதுக்கான ஆன்சர் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரிலேஷன்ஷிப். சீட்டிங் அந்த ரிலேஷன்ஷிப்ல பெரிய காயத்தை ஏற்படுத்தும் அண்ட் அதுல இருந்து ரிகவர் ஆகுறது மோஸ்ட் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப டிஃபிகல்ட். பிகாஸ் அது ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான ஃபவுண்டேஷனலான நிறைய விஷயங்களை ஆல்ரெடி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கும். ஆனா அது ஒரு பெரிய மிஸ்டேக்கா ஒத்துக்கிட்டு அதுல 100% அக்கௌண்டபிலிட்டி எடுத்து சீட் பண்ணின பார்ட்னர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆனஸ்ட் அண்ட் ஜென்யூனா சேவ் பண்ண ஃபுல் எஃபர்ட் எடுத்தா, அதுக்கு ஆப்போசிட் பார்ட்னர் ரெடியா இருந்தா, அங்கே அந்த ரிலேஷன்ஷிப் மீண்டும் ரிகவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கீங்களா? உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்கும் நடுவுல இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து அவங்க தன் மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா, இதுக்கு எடுக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் கப்பிள் தெரப்பி தான். ஏன்னா நமக்குள்ள நடந்த அந்த டேமேஜை சரி பண்ணி நம்ம நெகட்டிவ் பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல இன்னும் ஹெல்தியா முன்னாடி போக அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓப்பம்ல கப்பிள் தெரபிஸ்டோட ஹெல்ப் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு செஷன்ஸ் புக் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய மென்டல் ஹெல்த் மற்றும் ரிலேஷன்ஷிப் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.